இந்த வீடியோ நம்ம கம்பேர் பண்ண போகிற ரெண்டு ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து Moto G54-5G இன்னொன்று வந்து Samsung Galaxy F15 5G. இந்த ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணி இது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்லாம் சொல்லி ஃபைனலாக நான் என்ன ஃபோன் வாங்கன்னு சொல்ல போகிறேன். நீங்கள் யாரோ 15,000 ரூபாய்க்கு இந்த ரெண்டு ஃபோன் வாங்க போறேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோன் டிஸ்பிளே பார்க்கலாம். Samsung Galaxy F15 5G டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.45 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800 Hz கொடுத்துருக்காங்க. இதே Moto G54-5G டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 560 Hz கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன்ல சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோன் எதுவும் டிஸ்பிளே கிட்ட பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக Samsung Galaxy F15 இருக்க டிஸ்பிளே தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவுட்டோர் யூஸ் பண்ணும்போது இன்னும் பிரைட்டாக இருக்கும். என்னதான் மோட்டோல ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக கொடுத்திருந்தாலும் டிஸ்பிளே கிளாரிட்டின்னு பார்க்கும்போது Samsung தான் பெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் Samsung Galaxy F15 வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 6000 ப்ளஸ் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே Moto G54-5G வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7020 ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸர் எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மோட்டோல கொடுத்துருக்க Dimensity 7020 ப்ளஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கேமிங் டே டு டே ஆக்டிவிட்டி ரெண்டுமே மோட்டோ தான் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா Samsung Galaxy F15 வந்து பார்த்தீங்கன்னா dual camera செட்டப்ல கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 5 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதே Moto G54-5G வந்து பார்த்தீங்கன்னா dual camera செட்டப்ல கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா வித் வாய்ஸோட 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ஃபோன்ல எது கேமரா குவாலிட்டி பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோன் கேமரா குவாலிட்டி கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கும். ஆனால் லைட்டா மோட்டோ பெட்டரா இருக்கும். உங்களுக்கு கேமரா கிளாரிட்டி லைட்டா பெட்டரா இருக்கும். அது போக உங்களுக்கு OS சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ நீங்க வீடியோஸ்ல ஷேக் ஃப்ரீயா எடுக்கலாம். ஸோ அதனால கேமரா வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி Samsung Galaxy F15 வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 25 வாட் சப்போர்ட் இருக்கு. இதே Moto G54-5G வந்து பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 33 வாட் இருக்கு. பட் Samsung வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து பாக்ஸ்ல கொடுக்க மாட்டாங்க. நீங்க தனியாக தான் வாங்கணும். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் ஆகும். இந்த ரெண்டு ஃபோன் எது பேட்டரி பேக்கப் பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ஃபோனோட பேட்டரி பேக்கப் ஈக்குவலாக தான் இருக்கும். பட் சார்ஜிங் ஸ்பீட் வந்து லைட்டா மோட்டோல பெட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் Samsung Galaxy F15 வந்து பார்த்தீங்கன்னா Android 14ல 1 UI ல ரன் ஆகுது. Moto G4 வந்து பார்த்தீங்கன்னா Android 13ல ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்ல ரன் ஆகுது. ரெண்டு ஃபோன் எது சாஃப்ட்வேர் பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா Samsung வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர் OS அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் கொடுக்குறாங்க. ஆனால் மோட்டோல வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் Samsung Galaxy F15 ஓட 6GB RAM 128GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 14500 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. இதே Moto G54-5G ஓட 8GB RAM 128GB மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 14000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஸோ நமக்கு 500 ரூபாய் கம்மியாக எக்ஸ்ட்ரா 2GB RAM கிடைக்குது. ஸோ அதனால பிரைஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ தான். நெக்ஸ்ட் Samsung Galaxy F15 ஓட ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான் சூப்பர் AMOLED டிஸ்பிளே. செகண்ட் ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட். உங்களுக்கு 5 வருஷத்துக்கு பிரச்சனையே இல்லை. கேமரா கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் Moto G54-5G ஓட ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிரைசிங் தான் 8GB RAM நம்ம 14,000 வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட் கிடைக்குது. உங்களுக்கு யூஸ் பண்ணா ஸ்மூத்தா இருக்கும். சார்ஜர் வந்து பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. 33 வாட் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. கேமரால OS சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ ஃபைனலாக நான் என்ன ஃபோன் வாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் வேணா நீ கண்டிப்பாக மோட்டோ வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆல்ரவுண்டர் பேக்கேஜ் வேணா நீ கண்டிப்பாக சாம்சங் வாங்கிக்கலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபோன் தான். ஸோ நீங்க என்ன ஃபோன் வாங்குவீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.